சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு ஒரு படம். இப்போ கூட நீங்கள் போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் எதில் போட்டாலுமே அந்த படம் வரும். பாருங்கள், அதில் சொல்லாத கருத்தா? ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அங்கே சொல்லி கொடுக்காத விஷயமா? முன்னாலெல்லாம் படம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருந்துச்சு, போய் பார்த்து பார்த்து தெளிஞ்சோம். இப்போ உள்ள படங்களை பற்றி எனக்கு பேசவே விருப்பம் இல்லை. ஆனால் நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபேஸ்புக்கில் நான் போட்ட காணொலிக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. எல்லாத்துக்கும் முடிஞ்ச மட்டும் நான் லைக் கொடுத்துருவேன். அப்படி கொடுக்காத பட்சத்துக்கு இனி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்து பார்த்து அதுக்கு லைக் கொடுத்துருவேன். ஆனால் ஒரு சகோதரர் போட்ட கமெண்ட்டில் நான் சொன்னது நியாயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். எப்படிங்க நம்ம நியாயமே இல்லாத ஒரு விஷயத்த நியாயம்னு சொல்லி நான் லைக் போட முடியும்? அதுக்காக தான் இந்த காணொலி பதிவு. என் தனசேகர் அப்படிங்கிற சகோதரர் கமெண்ட் என்ன போட்டிருக்காருன்னு படிக்கிறேன். சகோதரி, நான் தொடர்ந்து உங்கள் வீடியோக்களை சமீப காலமாக பார்த்து வருகிறேன். பெரும்பாலான வீடியோக்களில் ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் தொடர்ந்து வைத்து வருகிறீர். அது என்னவென்றால், குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலானோர் மது அருந்திவிட்டு தான் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் 100% விழுக்காடு மது அருந்துபவர்கள்தான். இவர்கள் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுபவர்கள் சுமார் 3 முதல் 5 விழுக்காடு இருக்கலாம். அதேபோன்று மீதமுள்ள விழுக்காடுகளில் உள்ளவர்கள் நீங்கள் சொன்ன குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் சுமார் 4 முதல் 5 நபர்கள் இருப்பார்கள். இதிலிருந்து நான் தங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், குடிப்பவர்கள் எல்லாரும் கொலை செய்பவர்கள் என்றால் அந்த 80 நபருக்கும் மனைவியோ குழந்தையோ இருக்க மாட்டார்கள். இங்கு மிகப்பெரிய குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அடுத்து மனநோய் உள்ளவர்கள் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகிறார்கள். எப்போதும் எதையும் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போய்விடக்கூடாது. என் பதிலில் ஓரளவுக்காவது நியாயம் இருக்கும் பட்சத்தில் என் பதிவிற்கு ஒரு லைக் போடுங்க. இல்லை, நீங்கள் பேசுவது தவறாக உள்ளது என்றால் அதை சரியான உதாரணம் கொண்டு சுட்டி காட்டவும். இப்படி சொல்லும் பொழுது நம்ம சகோதரர் கேட்டுட்டார். அது பதில் சொல்லி ஆனோம்ல. இங்கே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அவங்களுடைய சேட்டையும் சில்மிசங்களும் அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆகா, என்ன ஒரு அழகான குடும்பம் அப்படின்ற மாதிரி தோணும். இது சின்ன குடும்பமாக இருக்கட்டும் அல்லது பெரிய வசதி படித்த குடும்பமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னால் என் பையனை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு மணல் தரையில் கால் பதித்து விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போவேன். அங்கே இருக்கிற விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தி என் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இப்போ நீங்கள் வீடியோக்களெல்லாம் பார்க்குறீங்களா, அவர் தான். என் பையன் விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த கார்னரில் பார்த்தோம்னா 6வது படிக்கக்கூடிய சின்ன சின்ன பிஞ்சு பசங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு புகை வரும். ஆனால் என்ன பண்ணுறானுங்கன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருந்தது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவனுங்க பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவேன். அப்படி கிட்ட போய் அவங்களோட பேச்சு கொடுத்து பேசி பழகி என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அக்கா நாங்கள் பண்ணுறது இதுதான்க்கா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணானுங்க. ஏன்டா இதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டால், அக்கா இது வேற ஒரு உலகங்க்கா, இது அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுங்க்கா. அவனுங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணையில் எந்த அளவுக்கு அதை ரசித்து செய்கிறானுங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. இது எப்படா கிடைக்கிது, எங்கேருந்துடா கொண்டு வரீங்க, இதுக்குள்ளே எப்படா நீங்கள் போய் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்கிறோம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயத்த செய்யக்கூடிய ஆளை தன்னோட ஹீரோவாக ஏற்றுக்கிட்டு அவனுங்க இந்த செயலில் ஈடுபடுறானுங்க. இப்போ 10 வருஷம் கழிச்சு அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பையனை ரோட்டில் சந்திக்கிறேன். அவனை எனக்கு தெரியலை யாருன்னா, ஆனால் அவன் என்னையை பார்த்துட்டு அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான். ஏடா எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை எப்போ பார்த்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, என்னடா பண்ணுற, படிக்கிறியா, வேலைக்கு போறியா, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அந்த பையன்கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச பதில், வாழ்க்கை தடமாறி போச்சு. எங்கள் கூட இருந்த பசங்களில் 2 பசங்க இல்லை, இப்போ மீதம் இருக்கக்கூடிய நாங்கள் மாற்றி மாற்றி ஜெயிலுக்கு போயிட்டு வரோம். நாங்களே மாற்றிக்கணும்னு நினச்சா கூட இந்த பாதையிலிருந்து நல்ல பாதைக்கு எங்களால் மாற முடியலைக்கா, மாறவும் விட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு நீங்கள் சொன்னது எங்களுக்கு கசப்பாக இருந்தது. நீங்கள் வரும்பொழுதே எங்களுக்கு ஐயோ பிளேடு வந்துருச்சு, அருவை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்த உடனே நீங்கள் பண்ணின அட்வைஸ் தாக்கா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்கள் நல்லா இருக்கீங்களாக்கா, தம்பி நல்லா இருக்கானாக்கா, ஓகேக்கா, ரொம்ப ஹாப்பிக்கா, பாய்க்கா அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிட்டான். யாரோ ஒரு தாய் பெற்ற அந்த மகன் சொல்கிறான். இந்த தாய் கேட்டுட்டு ரொம்ப வேதனையோட வீடு வந்து சேர்ந்தேன். சமீபத்தில் நடந்த குற்றச்செயல் டேட்டாக்களெல்லாம் எடுத்து நான் அடுக்கலாம், ஆனால் அது எனக்கு விருப்பம் இல்லை. இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய, அதாவது வெளியில் நல்லவர்களாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே படுமோசமாக இருப்பாங்க, வெளியிலேயும் மோசமானவங்களாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயும் மோசமானவங்களாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, வெளியில் மோசமானவங்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கிற நபர்களை பற்றி 3rd person நானும் நீங்களும் சொல்லிட முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அனுபவிக்கிறவங்க சொன்னால் மட்டும்தான் இதுதாங்க இந்த போதை தாங்க. இந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டா
எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவருங்க, எங்கள் அப்பா ரொம்ப தங்கமானவருங்க, என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப தங்கமானவருங்க, என் தம்பி ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஃப்யூச்சரும் சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள். இல்லை அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், இல்லை அனுபவப்பட்டாங்க பாருங்கள். அவங்க இந்த கமெண்டில் சொன்னால் மட்டும்தான் அதை எண்ணிக்கைக்கு எடுத்து இது உண்மையா இல்லையா அப்படிங்கிற தீர்ப்பை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கமெண்ட்ஸ் வரட்டும், அதுக்கு அடுத்த காணொலியில் இதை பற்றி பேசுவோம். நன்றிங்க.